அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது சென்ற 29 செப்டம்பர் 2024 அன்று சென்னை திருவேற்காட்டில் ஜிஎன்பி பேலஸில் நடந்த ஒரு அருமையான ஒரு வெட்டிங். இந்த காணொளியில் காண இருக்கின்றீர்கள். தொடர்ந்து பாருங்கள். அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த எம்ஏ ஹாஜா மெய்டீன், பம்பாய் வாலா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய ஹாஜா மெய்டீன் லேட் அவர்களுடைய பேரனும், மேலப்பாளையம் ஹாஜி முஹம்மது ஷெரீஃப் அவர்களுடைய பேரனுமாகிய எஸ் முஹம்மது யூசுஃப் பிஎஸ் கெமிக்கல் இன்ஜினியர் அவருக்கும், த கிராண்ட் டாட்டர் ஆஃப் கோயம்புத்தூர் டேனிஷ் காலேஜ் அதாவது ஹாஜி கே மூசா அவர்களுடைய பேத்தி ஷீரின் காதர் ஷா பிஎஸ்சி ஃபுட் எஸ்சி மணமகளுக்கும் மிக சிறப்பாக திருமணம் நடந்தேறியது. இந்த மாலை சூடும் நன்னாளில் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஜிஎன்பி மாளிகையில் நிரம்பி வழிந்தனர். கூட்டத்திற்கு செல்லவே தேவையில்லை. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை திருவேற்காட்டில் அமைந்திருக்கும் இந்த ஜிஎன்பி கல்யாண மண்டபம் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று ஒரு கார்டன், ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த திருமண மண்டபம் பாருங்கள், நீங்களே பார்க்கின்றீர்கள். என்ட்ரன்ஸே மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு அரண்மனை போன்று காட்சி அளித்தது. மிகப்பெரிய திருமண மண்டபம். வாருங்கள், உள்ளே சென்று பார்ப்போம். நான் வந்திருக்கும் போது திருமணம் நடந்து முடிந்து விட்டது. எல்லாரும் பாருங்கள், நானும் திருமணத்திற்குத்தான் வந்தேன். ஆனால் வரும் வழியில் கொஞ்சம் டிராஃபிக்னால் லேட் ஆகிவிட்டது. வாருங்கள், உள்ளே சென்று பார்ப்போம். முதல் தளத்தில் கல்யாண ஹால் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே செல்வதற்கு எஸ்கலேட்டர் அமைக்கப்பட்டிருந்தது. சிறப்பான முறையில் நன்றாக திருமண ஹாலின் என்ட்ரன்ஸிலே வருபவர்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவதற்காக அங்கே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. திருமணம் நடக்கும் ஹால் பெரிய அளவில் ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு பெரிய பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. எங்கு பார்த்தாலும் மின்வெளிகள் அமைக்கப்பட்டு நன்றாக இருந்தது. திருமண ஹாலில் உள்ளே நகர்ந்து மேடைக்கு செல்லும் வழியில்
MP அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அவர்களும் அங்கிருந்தார்கள். முன்னாள் வக்ஃப் வாரிய தலைவர் அவர்களை சந்தித்தேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மேடையை நோக்கி சென்றேன் மணமகனை வாழ்த்துவதற்கு. அங்கே பார்த்தால் மக்கள் கூட்டம் வரிசையாக நின்று கொண்டிருந்தது மணமகனை வாழ்த்துவதற்கு. இந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்டவர்களும் வராதவர்களும் இந்த காணொளியை பார்த்துவிட்டு மணமக்களை வாழ்த்துங்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனஹுமா ஃபீ கைர். எனக்கும் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் இடங்களெல்லாம் பார்த்தால் விட்டு வைக்க மாட்டேன். அங்கே நின்று இருந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்த 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு நானும் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். மிக அற்புதமாக இருந்தது. அப்படியே கீழ்த்தளத்திற்கு எஸ்கலேட்டர் மூலம் நகர்ந்தேன். கீழ்த்தளத்தில் தான் அங்கு வலிமா நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு எல்லோரும் சென்று வலிமா சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே 2 விதமாக அமைக்கப்பட்டிருந்தது. ஒன்று வெஜிடேரியன், மற்றொன்று நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் உள்ளே எல்லோருமே கலந்து சாப்பிட்டார்கள். அந்த நான் வெஜிடேரியன் வெளியிலேயே டென்ட் அமைத்து மிக சிறப்பான முறையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக பிரித்து மிக அற்புதமாக சப்ளை செய்து கொண்டிருந்தனர். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த காட்சியை பாருங்கள். இந்த வலிமா ஹாலில் கேட்பவர்களுக்கு குறைவின்றி சப்ளை செய்தனர் சப்ளையர்கள். மிக சிறப்பாக இருந்தது. சுவையான பிரியாணி, சுவையான உணவு எல்லாமே நன்றாக அமைந்திருந்தது. மாஷா அல்லாஹ். எல்லோருடன் சேர்ந்து நானும் வலிமாவை சாப்பிட்டு விட்டு அப்படியே ஹாலுக்கு கீழ்த்தளத்திற்கு போகலாம் என்று மெல்ல நகர்ந்தேன். பாருங்கள், கீழ்த்தளத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். கீழ்த்தளத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம். இங்கே சென்றால் கூட்டங்கள் அலைமோதின. 4 பக்கங்களிலும் இந்த பெரிய ஹாலில் கடுமையான கூட்டம் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தன. ஹாலின் வலதுபுறத்தில் உள்ள அனைவர்களும் ஒரு சிறிய பேப்பர் கப்பில் தேநீர் அருந்து கொண்டிருந்தனர். அதையும் என்னது மூலிகை டீயா? எத்தனை? 115 மூலிகை போட்டு அங்கே வச்சிருக்க அத்தனைமா? டீ தூள், சக்கரை, பால், நாடி சக்கரை, அச்சு வெள்ளம், இத்தனை பொருள்கள் சேர்ந்து ஒரு டீ செஞ்சுருக்காங்க. இத்தனை ஐட்டம் இதில் இருக்கு ஆட் ஆகுது. மூலிகை டீ சூப்பராக இருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க. ஹாலின் 4 புறமும் ஸ்டால்கள் அமைத்து இலவசமாக இனிப்புகள் வழங்கி கொண்டிருந்தனர். ஜிலேபி மற்றும் பால் ஆடையில் செய்த பொருட்கள் என்று விதவிதமான இனிப்புகள் வழங்கப்பட்டது. மிகவும் டேஸ்டாக இருந்தது. அற்புதமாக இருந்தது. அதையடுத்து அப்படியே ஐஸ்கிரீம் மற்றும் பீடாக்கள் சாப்பிட்டு வெளியேறிவிட்டேன். மிக சிறப்பான கல்யாணம், சிறப்பான திருமண ஹால்.
மதுரை மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new